ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனை பொளந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். களத்துல நடக்கிற தாக்குதல்கள் தனி. அது போக உள்ள டீப்பா உக்ரைனோட மேற்கு பகுதிகள் இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் நடக்கிறது தனி. அதுவும் குறிப்பா இந்த ஒடசா அந்த சைடு நடக்கலாம் தனி கவுண்ட். இந்த ட்ரோன் கவுண்ட் தினமும் மிசைல் கவுண்ட்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் இன்சைடு உக்ரைனுக்குள்ள மக்கள் வாழும் பகுதி அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கும்ல, சண்டையே நடக்காத பகுதிகளில் தாக்குதல் நடக்கிறது தான் அது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா மொத்தம் 3 மிசைலோ 1 மிசைல் நாங்கள் டவுன் பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கு உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்குறாங்க. காரணம் என்ன? மிராஜ் ரக விமானங்கள் மிராஜ் 2000 பிரான்ஸ் தரப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? நாங்கள் அதை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல இமேஜஸ் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு உக்ரைன் கிட்ட. சரி ஓகே, அதனால ஒன்று மட்டும் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதிகமான அளவில் விமானங்களை கொடுங்க, அதுவும் குறிப்பாக F-35லாம் கொடுங்க. 3க்கு 3 டவுன் பண்ணியிருப்பாங்க உக்ரைன் தரப்புலேருந்து அப்படிங்கிறது போல சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. சரி ஓகே, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். அதாவது தாக்குதல் அப்படிங்கிறது பெருமளவில் பேசப்படுற ஒரு தாக்குதல்னா ரொபோபில்லையா இந்த பகுதியில் ஏன் ரஷ்யா தாக்குதல் பண்ணாங்க? இது களத்துக்கு பக்கத்தில் இல்லைனாலும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அவ்வளோதான். அடுத்த செட்டில்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ ஃப்ரண்ட் லைனுக்கு அடுத்ததுக்கு அடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இந்த இடத்துல அதிகமான இராணுவ வீரர்கள் மேபி மேற்கன்ஸ் இல்லை போலண்ட்ஸ் இது போல் பல நாடுகள்லேருந்து வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ போலண்ட்ஸோட பிஎம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த போலண்ட்ஸோட பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு டஸ்கா இருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ஸ் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா மிருகத்தனமான தாக்குதலுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கவுண்ட் அங்கேருந்து அதிகமாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 45 சிவிலியன்ஸ் கிட்ட காயம் அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இறப்பு கவுண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இன்ஜூர் கவுண்ட் முதல்ல 38 35 இப்போ 45ங்கிறாங்க. அது இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஏதாவது வந்துச்சுன்னா பார்ப்போம். ஆனால் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமான தாக்குதல். ஏன் ரஷ்யா இந்த த்ரோபோபில்லியாவை குறி வச்சு அடிச்சாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எதுவுமே கிடையாது. பக்ரோஸ்க் பகுதி இருக்கு இல்லையா? அதாவது பக்ரோஸ்க்குன்றது மிகப்பெரிய லாஜிஸ்டிக்கல் ஹப். அதை சுற்றி கிரிவலம் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்ரோஸ்க்கு மிக மிக அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. நம்ம ரியல் எஸ்டேட் ஆடு போடுற மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப மிக மிக அருகில் இது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமான ஆயுதங்கள் வீரர்கள் எல்லாத்தையும் இங்கே பதுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால ரஷ்யத்தை வந்து தாக்கிட்டுருக்காங்க. அது இப்போ இந்த அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிக பெரும் தோல்வியை உக்ரைன் தரப்புல சந்திச்சுட்டு இருக்காங்க இல்லையா களத்தில்? அதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை ஸ்டாப் பண்ணது தான். அது உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதா? அமெரிக்கா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதை செய்யலை அதை செய்யலை அப்படிங்கிறது போல. ஸோ பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவுறதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு பதிய வைக்கிறதுக்காக இது போல பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா உக்ரைன் என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் இதுக்கப்புறம்லாம் இருக்குது. ஏன்னா இப்போது பல இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ ஜெர்மன் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா ரஷ்யா நேட்டோவோட ஆர்டிக்கல் 5 டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அப்படிங்கிறத போல யோசிக்கிறாங்க. பல இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்துட்டாங்க. யூரோப்பில் இது வரைக்கும் யூகேல இருந்தாங்க, அடுத்தது அமெரிக்கா இருந்தாங்க. அப்பப்போ எஸ்தோனியா எட்டி பார்த்துட்டு போவாங்க. சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தப்பே வருவாங்க. ஆனால் ஜெர்மனியோட இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து இப்போது கருத்து சொல்கிறாங்க வந்திருக்கிறாங்கன்னா களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. காரணம் என்ன? அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் பெருமளவில் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஈரோப்புக்குமே மோதல் போக்கு பெருமளவில் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதையும் நம்ப வைக்கிறதுக்காக செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் இதுக்கு மேலே அமெரிக்காவோட ஆளே இல்லைங்க அப்படிங்கிற ஃப்ரான்ஸோட அதிபர் தரப்புலேருந்து பிரைம் மினிஸ்டர் தரப்புலேருந்துலாம் பேசும்போது புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்காவுக்கும் யூரோப்பியனுக்கும் விரிசல் வந்துருச்சு அப்படிங்கிறத நார்மலாக இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடிய சும்மா செய்திகள் அப்பப்போ 1-2 பார்க்குறவங்களுக்கு கூட இந்நாத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிய வைக்கிறாங்க. யூரோப் அமெரிக்கா விரிசல் அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல. அதுவும் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, டென்மார்க் கிட்டலாம் போய் கேட்டுக்கிறாங்க, ஏங்க அமெரிக்காவை நம்ம நம்பலாங்களா அப்படின்னு. இல்லைங்க, 40% மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நம்மளுக்கு த்ரெட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்களாமா. ஜெர்மனியில வந்து கேட்டுக்கிறாங்க, எங்க நம்ம அமெரிக்காவை நம்பலாங்களா அப்படிங்கிறது போல. ஐயோ இல்லை, உக்ரைனோட நம்பலாமே தவிர அமெரிக்காவை நம்ப கூடாதுன்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப குறைவான மதிப்பெண் தான் கொடுத்துக்கிறாங்களாமா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல ஏன் விஷயங்கள் எடுக்கிறாங்க? யூரோப்பியன் யூனியனுக்கு யூரோப்பியன் மக்களுக்கு அமெரிக்கா மேலே நம்பகத்தன்மை போயிடுச்சு. இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாடு மேலே நம்பகத்தன்மை வந்துடும், இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாடு மேலே நம்பகத்தன்மை போயிருமா அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு வந்து எல்லாமே எய்டுகள் தானா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க தோணுது. எதுக்காக இது போல வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது கேள்விகள் வருது.
சரி, ஓகே. இப்போ களத்துல தாக்குதல் நடக்கிறதுல நம்ம என்ன சொன்னோம்? துருவோப்பிலியா பார்த்தோம். இப்போ அடுத்தது கொஸ்டான்டினிவ்கா பயங்கரமான தாக்குதல் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பக்ரோஸ்க்கு பாதி. இந்த பக்ரோஸ்க்கு பகுதியிலும் பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னு தெரியும். அந்த இடத்துல பெருமளவுல சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே அதிகமான தாக்குதல் நடக்கக்கூடிய ஏரியா. இப்போ எல்லா நாடுகளும் மிருகத்தனமான தாக்குதல், அப்படி ஒரு தாக்குதல், இப்படி ஒரு தாக்குதல்னு பேசுறாங்களே, இதே உக்ரைன் ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் பகுதியில தாக்குதல் நடத்திக்கிறாங்க. ஸோ இந்த பிரியான்ஸ்க் பகுதியில தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்க வந்து சிவிலியன்ஸ் தான் இருக்காங்க. ஆனா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதாவது ரஷ்ய வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல முன்களத்துக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து சாப்பாடு செஞ்சு தருது, ஆயுதம் செஞ்சு தருது போல இன்ஜினியர்ஸ் சொன்னோம்ல. இப்போ வந்து சாப்பாடு அது போல உதவிகள் செய்வாங்க இல்லையா ரஷ்ய வீரர்களுக்கு. ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் மேல வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்லாம் இறக்குறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் ரஷ்ய தரப்பு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க பிரியான்ஸ்க் பகுதியிலேருந்து. அதாவது இப்போ மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடில் பார்க்கும்போது உக்ரைனுக்கு இப்படி அடி விழுந்துச்சு, இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம பேசும்போது உக்ரைனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த சைட் கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா தெரியுது, அங்கேயும் தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பிரியான்ஸ்க்ன்றது ரஷ்யாவோட டீப் இன்சைட் டெரிட்டரி தான். இப்போ அங்க தாக்குதல் நடக்குதுன்னா அப்போ எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல எல்லாரும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்தது இந்த சுதா பகுதி. இந்த சுதால சானிட்டரி பகுதின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த பைப் லைன்லாம் போகுது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சானிடைஸ்டு ஜோன். யாருமே அங்கே தாக்குதல் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது ஆயுதங்கள் படுக்கிறதுக்கு இது போடலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் ரூல்ஸ்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி நாளைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு கேஸ் வாங்கணும்னா அப்புறம் அது வழியே தான் அனுப்ப முடியும். ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதா பகுதியில் வந்து அந்த பைப் லைன் வந்து ரொம்ப மிக முக்கியமான பகுதி. இப்போ அந்த பகுதியில் வதன்னு ரஷ்யா வந்துட்டாங்க. எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ட்ரோன் ஆப்ரேட்டர் கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிட்டு திடீர்னு திருப்பி பார்த்தா பின்னாடியும் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல யூரி புட்சா அவர்கள், இவர் யாருன்னா முன்னாடி உக்ரைனோட ராணுவத்தில் இருந்தாரு, இப்போ உக்ரைனோட ஜேர்னலிஸ்டா இருக்காரு. இந்த வார் பிளாகிங் இது போல செய்வாங்க இல்லையா, பிரபலமான நபர்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட மீடியாக்களும் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திடீர்னு ஒரு தாக்குதல், மாசான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இங்கே எஸ்குபுஸ்கா என்னமோ நடந்திருக்கு. இந்த கர்ஸ்க் பயில கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்காங்க. இப்போ பெருமளவில் வச்சு அப்படியே இரும்பு கரம் கொண்டு பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கேமுயான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவோட இன்டெல் ஷேரிங் இல்லாததுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு இழப்புகள் சந்திக்கிறோம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வளர்ந்துன்னா ஒரு பின்பம் உருவாகுது. இது எதுக்காக? யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் போல ரஷ்யா இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க. ஒருவேளை நார்மலாக நடக்கக்கூடிய அட்டாக் ரெகுலராக 50-60 தான் லான்ச் பண்ணுற மாதிரி இப்போவும் பண்ணுவாங்களா இருக்கும். கூட ஒன்றா போட்டு இது போல நடந்துச்சு அது போல நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது ஒன்று சில அனலிஸ்ட் தரப்பு எதுக்குன்னா மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது போல வந்து பார்க்குறாங்களா. இதுவும் எப்படி ஒரு மாதிரியான எய்டு வேலையா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏதுங்கெல்லாம் தெரியல. சவுதியில் வச்சு அமைதி பேச்சுவார்த்தை நடக்க போன்றாங்க. ஸோ அந்த அமைதி பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். அது மட்டும் இல்லாமல் எய்டு, இந்த எய்டு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு யார் அதிகமாக கொடுத்தது அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இப்போ உக்ரைன் தரப்பு வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது உக்ரைனுக்கு வந்து அமெரிக்காவும் சரி யூரோப்பும் சரி சரிசமமாக தான் கொடுத்துக்கிறாங்க. ஒரு 10 பில்லியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருக்குது யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும். ஸோ அதனால பெருமளவில் வித்தியாசம் இல்லை. அந்த காரணத்தினால நம்மளால சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் உண்மையாலுமே தயாராகிறாங்களா, இல்லை உக்ரைனில் கொஞ்சம் மிஞ்சா இருக்கிறதுலாம் அடிச்சு கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேச்சுவார்த்தைக்கு போகலான்னு உட்காந்துட்டுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நாங்கள் அமைதியின் பாதைக்கான வழியில் வர்றதுக்கு முழுமையாக தயாராக இருக்கோம். ஆனால் அதுக்கான வழிகளை ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணோம், எல்லாம் கரெக்டாக பண்ணோன்னா நாங்கள் ஃபாலோ பண்ண தயார் தான். இந்த போர் ஆரம்பிச்சிருந்தா அமைதி விரும்பிகள் நாங்கள் தான். அதனால் சீக்கிரமே இந்த போரை முடிக்கிறதுக்கான வழிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருதுன்னா, அமெரிக்க தரப்புலேருந்து ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்குறாங்க. அதாவதுங்க 2025 அதாவது பிளானிங் வச்சுருப்போம் இல்லையா, நாட்டோவோட இணைஞ்சு செயல்படுறது, பிளானிங்கு ட்ரில்லு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிளான் பண்ணுறதுக்கு எங்களை விட்டுடுங்க, நீங்களே பார்த்து எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணுமோ பண்ணிக்க, எங்களை விட்டுருங்க. ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத வந்து இருக்கும்ல ஒப்பந்தங்கள், அதுக்கு மட்டும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், இதுக்கப்புறம்லாம் எங்களை எதுவும் பெருசாக கலந்துக்க வேண்டாங்க, எங்களை சேர்த்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தகவல்கள் அமெரிக்கா வந்து நேட்டோ தரப்பில் சொன்னதா ஸ்பெயின் இருக்காங்க இல்லையா, ஸ்பானிஷ்,
ஸோ அவங்களோட மீடியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருந்தது. அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இது போல் நேட்டோலேருந்து அமெரிக்கா வெளியேறதுக்கான சிக்னல் கொடுக்க கொடுக்க யூரோப்பியன் யூனியனும் சரி உக்ரைனும் சரி மனம் மாறுறாங்களா, இல்லை இது ஏதாவது ஒரு ட்ராப்பா, ரஷ்யாவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்டை கொடுக்கறதுக்காக இது போல் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா மக்களெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு. அது பதட்டம் அதிகரிக்கிறது இல்லையா. உக்ரைன் வந்து சரண்டர் ஆக போகிறாங்க, இதை ஆகிறது அப்படின்னா இந்தாப்பா வாங்க உட்காருங்க பேசுங்க முடிங்கன்னு ஒரே நாளில் முடிச்சிடுவாங்க. இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்னா அர்மேனியா அசர்பைஜான் அந்த பிரச்சனை எப்படி ஒரு நாள் 2 நாள் உட்காந்து பேசாமல் முடிஞ்சு, முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இல்லையா. இந்த வளவலா குலகுலான்லாம் இருக்கிற வேலை இருக்காது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிரியா பஷர் அல் அசாத் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு சண்டை பிடிக்க முடியுமா முடியாதா யோசிச்சாங்க, முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, பின்வாங்கினாங்க, என்ன செய்யணுமோ செஞ்சாங்க, எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணாங்க, ரஷ்யா வெளியே வந்துட்டாங்க. இல்லை வந்து அவங்கள சாடுறது, அதாவது வேஸ்ட்டு யூஸ்லெஸ்ஸு அவங்களோட இது அப்படிலாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை ரஷ்யா தரப்பு வந்து. இந்த உக்ரைனோட கேபிட்டல் ஆஃப் கீவ்லேருந்து ரிட்டர்ன் வந்தாங்களே இந்த பேச்சுவார்த்தை துருக்கியில் உட்காந்து பேசும்போது, இந்த போர் ஆரம்பித்த சில மாதங்களே முடிய வேண்டிய போர் இது. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லேருந்து பின்வாங்கினாங்க. குறிப்பாக ரஷ்யா கெர்சனுக்குள்ளே போயிருந்தாங்க, அந்த பகுதிகள் பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு வந்திருந்தாங்க. அதே இந்த டினிப்பர் ரிவர்லாம் தாண்டி ரிட்டர்ன் வந்திருந்தாங்க, பின்வாங்கினாங்க. அப்போ பல விஷயங்கள் சொன்னாங்க, ரஷ்யா இப்படி கையால் ஆகாது, வேஸ்ட்டு, ரஷ்யாவில் தூத்துருவாங்க, இப்படி ஓடுறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. முடியுமா முடியாதா, முடியும்னா பண்ணலாம், முடியாதுன்னா விட்டுருங்க அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் இருக்கும். இந்த அளவுக்கு இழுக்கிறதுனால எதுக்காக இதை செய்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு ரஷ்யா இந்த கெர்சன் பகுதியில் அந்த டினிப்பர் ரிவர் தாண்டறதுக்கு அந்த ஐலாண்டாக பிடிச்சிருக்காங்க, ரஷ்யா தரப்பில் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைனாக அவங்க பாட்டு கொண்டு போய் ஏதோ அவங்க வீட்டில் வந்து பாலம் போட்டு கட்டிட்டு இருக்கிற மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க கெர்சன் பையில் தாண்டதுக்கு. பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல பெருமளவில் ஆளுங்களே இல்லை அப்படிங்கிறது போல். மேபி ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கலாம், பதுங்கி இருக்கலாம், வரட்டும் வர வர நம்ம தட்டலாம் அப்படிங்கிறது போல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரிட்ஜெல்லாம் பண்டூன் பிரிட்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் தாக்குதல் பண்ணுறதுல தொடர்ந்து இது போல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த கெர்சன் பகுதியில் அதிகமான ஆள்கள் வந்து குவிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பதட்டம்ங்கிறது களத்துலையும் பெருமளவில் இருக்குது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிற மாதிரி தெரியல, யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த சவுதியில் வச்சு என்ன பேசிக்க போகிறாங்க, ஃபைனலாக ஒரு அக்ரிமெண்ட் பேசிட்டு ஆயுத பூஜையை போட்டு ஆரம்பிச்சிடுவாங்களா, பூசை பண்ணி எல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்களா அப்படிங்கிறது போல தெரியல. ஏன்னா மிடில் ஈஸ்டில் பதட்டம் பெருமளவில் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. எந்த நாட்டில் போய் யார் எப்போ தாக்குவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த நாட்டில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரூஸ் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதான் ஸ்வாயிதா பகுதி, ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்களோட பாதுகாப்பு அப்படிங்களோ சொல்லிக்கிறாங்க. ஸோ சிரியாவில் இன்னும் கூடுதலாக முன்னேறி போய் தாக்குதல் பண்ணி சில பகுதிகளில் அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாலும் ராணுவத்தை அனுப்பிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு வேலை நம்ம வரைஞ்சு காமிச்சோம் இல்லையா, ஸோ அது போல் கட்டுப்பாடு அவங்க எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது போல இருக்குது. இதே நேரத்தில் எஸ்டிஎஃப் வந்து சீஸ்ஃபயர் போடுறேன்னாங்க, சரண்டர் ஆகிறேனாங்க, ஆனால் இப்போ திரும்பி தாக்குதல்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பல இடங்கள்லையும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ சிரியாவும் பதட்டமாக தான் இருக்குது, மேலே யூரோப்பும் பதட்டமாக தான் இருக்குது. அதே போல தான் சீனாவும் வந்து பார்த்திங்கன்னா தைவான் அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை ஜாலங்கள் வார்த்தை போர் வந்து பெருமளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் வார்னிங்லாம் வந்துருச்சு. இதுக்கு ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி அவங்க தரப்பு வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவில் பேஸ் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டீலை போடுறதுக்காக பெருமளவில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில தகவல்லாம் வருது. ஆனால் ஹெச்டிஎஸ் அந்த பையில தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க, என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ சிரியாலும் மிக பெருமளவில் பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பதட்டமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி வி ஆர் இன் வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிறது போல கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிக்க போகுது, ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் விட இப்போ ஆரம்பிச்சாச்சுங்க, இன்னும் உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்தால் கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை தான், எப்படி இந்த தலைவர்கள்லாம் பேசி ஒரு முடிவு எடுக்க போறாங்கன்ட்டு. இல்லை இன்னொரு விஷயம் வேற, ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு யூரோப்பியன் நாடுகளுக்கு தெரியவே இல்லைங்க அப்படிங்கிறதோட ஒரே போட்டு உடச்சிட்டு போயிருக்கிறாரு. இவர் ஏதோ தெரிஞ்சுக்கிறாரு, அதனால தான் எல்லாத்தையும் முடிக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் யூரோப்பியன் யூனியன் என்ன செய்யன்னு தெரியல, உண்மையாலுமே அதான் இது, அதனால தான் உழப்பிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ராஜா அவர்கள் நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.